ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 12ஆம் தேதி, நாளை செப்டம்பர் 13ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 90 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் 1 கிராம் 10,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 142 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும்போது தங்கத்தோட விலை நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்று தற்பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சின்னதாக ஒரு இறக்கம் இருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 பைசா கிட்ட நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோடைய விலை வந்து சின்னதாக ஒரு இறக்கம் இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தற்பொழுது 10,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலேருந்து கிராமிற்கு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. ஆனால் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா, இல்லை வந்து காலையில் வேறு ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத காலையில் 8 மணி நிலவரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பிலையும் சின்னதாக ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் சர்வதேச லெவல்லையும் தங்கத்தோட விலை சின்னதாக ஒரு ட்ராப் இருக்குங்க. ஸோ இதே விலை நிலவரம் இருக்குமா, இல்லை வந்து ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத காலையில் 8 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் அதிகரிக்க தாங்க தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா வெள்ளியோட விலை நாளைக்கு இதே விலையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு இருக்குமா என்னங்கிறத காலையில் மீண்டும் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் இதுதான். ஸோ எல்லோரும் வந்து கேட்குறது 10,000க்கு கீழேயாவது வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏற்றத்தில் தான் இருக்குங்க. ஸோ செல்லிங் ஏதாவது நடந்ததுன்னா வேணால் ஒரு சின்ன இறக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது பாசிபிளாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரேட் கட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஏற்றம் இறக்கம் மாற்றம் இருந்தால் இருக்கலாம். தற்பொழுது நிலவரம் இப்படி தாங்க இருந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.